சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. சிவாலய ஓட்டம் என்பது மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் சூட்சுமமான ஆன்மீக ஓட்ட பயணம் ஆகும். இதில் பக்தர்கள் மொத்தம் 12 சிவாலய கோயில்களை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஓடி அல்லது நடை வாகனத்தில் சென்று சிவபெருமானை வணங்குவர். இந்த ஓட்டம் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவை தாண்டி நடைபெறும் என்பது பிரசித்தி பெற்றது. மற்றும் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்பது போன்ற நாமங்களை கூப்பிடுவர். 12 சிவாலயங்கள் வரிசைப்படி. முன்சிறை திருமலை மகாதேவர் கோவில் முதற்கிருத்தலம். சிவாலய ஓட்டம் இங்கிருந்து தொடக்கம். திக்குறிச்சி மகாதேவர் கோவில் அடுத்த ஆலயம். தனித்திறப்பு சிறப்பு வரலாறு. திருப்பரப்பு வீரபத்திரர் கோவில் அருவி அருகில் அமைந்து இயற்கை சூழல் கொண்டவை. திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோவில் நந்தியின் கதையுடன் இணைந்த ஆலயம். பொன்மனை தீம்பிலான்குடி மகாதேவர் கோவில் சுயம்பு சிவலிங்கம் கொண்டது. பன்னிப்பாகம் கிராதமூர்த்தி கோவில் பொது பக்தி முக்கியமான தலம். கல்குளம் நீலகண்ட சுவாமி கோவில் பெரிய கோபுரம் பாரம்பரிய கட்டிடம். மேலாங்கோடு காலகாலர் கோவில் காலகாலர் சுயம்பு வடிவம் சிவன். திருவிடைக்கோடு சடையப்பர் மகாதேவர் கோவில் விசேஷ நாமம் மற்றும் நீர்த்தேர். திருவிதாங்கோடு பக்தவச்சலன் மகாதேவர் கோவில் பழமை வாய்ந்த சிவாலயம். திருப்பன்றிக்கோடு பருதிபாணி மகாதேவர் கோவில் தனித்திறப்பு சிறப்பு அடையும் ஆலயம். திருநட்டாலம் சங்கரநாராயணர் கோவில் ஓட்டத்தின் இறுதி தலம். இங்கும் சிவன் உடன் விஷ்ணு ஒருங்கிணைந்த திருவடியை காணலாம். ஒளிரும் நட்சத்திரம் சிவாலய ஓட்டத்தின் சிறப்புகள். இந்து கோவில் ஆன்மீக முக்கியத்துவம். இந்த ஓட்டம் சிவராத்திரி தினத்தின் போது பக்தர்கள் நடந்து அல்லது ஓடி சிவாலயங்களை சந்திக்கிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பே விரதம் புனித நீராடல் சிவபூஜைகள் மற்றும் சிவனுக்கான நாமக்கரைகள் செய்வது வழக்கம். ஓடும் ஆண் ஓட்டத்தின் வழிமுறை. தொடக்கம் முன்சிறை திருமலை மகாதேவர் கோவில். முடிவு திருநட்டாலம் சங்கரநாராயணர் கோவில். ஓட்டத்தில் பக்தர்கள் விசிறி ருத்ராட்சம் மற்றும் சிவபூஜை பொருட்களை கொண்டு சென்று ஒவ்வொரு ஆலயத்திலும் தரிசனம் செய்தபின் போக அடையாளம் உள்ளன. ஆரஞ்சு நிற இதயம் பாரம்பரியம் மற்றும் வரலாறு. பல கோயில்கள் சோழர் திராவிட கேரள கட்டிட கலை பாணிகளில் அமைந்துள்ளன. இதன் வழியாக சைவ வைணவ ஒற்றுமை மற்றும் பக்தி மரபு கொண்டாட்டமாகும். ஸ்பைரல் கேலண்டர் எப்போது நடக்கும். மகா சிவராத்திரி தினத்தின் போது பிப்ரவரி மார்ச் இந்த ஓட்டம் நடைபெறும். சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவை கடந்து ஒரு நாள் இரவு முழுவதும் ஓடி தரிசனம் செய்வதே இந்நிகழ்ச்சியின் தனிச்சிறப்பு. சுருக்கமாகச் சொன்னால் சிவாலய ஓட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்ட